ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அர்ஜுன். ஸோ இவர் வந்து கரண்டாக 80GB கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் கம் சிஇஓவாக இருக்காரு. ஸோ அவர் வந்து வேற யாரும் கிடையாது, டிஎன்ஏயோட ஒரு அலுமினை தான். அவர் நம்ம கிட்ட இன்னைக்கு நிறைய அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போறாரு. ஸோ வெல்கம் யூ சார் ஃபார் திஸ் அமேசிங் ஈவெண்ட். ஹாய் மதிஹா. ஹாய் சார். Great to see you. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் ஹேவிங் யூ சார். நிஜமாவே எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, எப்போவுமே சக்ஸஸ் அப்படின்றது வந்து ஆக்சிடென்டலாக எல்லாத்துக்கும் நடக்காது. அதுக்காக நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் படித்தது வேற ஒரு ஃபீல்ட், இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வேற ஒரு ஃபீல்ட். எப்படி இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு எது உங்களை ஊக்குவிச்சது அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஸோ நான் வந்து டிஎன்ஏவோட ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கோட 2010-14 பேட்ச். ஸோ என்னோட பர்சனாலிட்டி எப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் அப்புறந்தே வந்து ஐ எம் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அகாடமிக் சைட்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் லைக் ஐ எம் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், யூனோ ட்ராமா, இல்லைனா வந்துட்டு வேற ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐ மீன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த இன்க்ளைனேஷன் வுட் பி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ டிஎன்ஏல இருக்கிறப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. டிஎன்ஏல இருக்கும் போது மீடியா ரிலேட்டடான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஸோ அப்போ வந்துட்டு ஐ யூஸ் தட், அதை வந்துட்டு நாங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்ல வந்துட்டு வேற காலேஜ்க்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல பண்ணது எல்லாமே வந்துட்டு இட் வாஸ் ஒரு ஃபன்காக பண்ணது தான். பட் ஐ நெவர் நியூ தட் இட் இஸ் கோயிங் டு பி மை கெரியர். பட் அந்த ஒரு இன்க்ளினேஷன் எப்பவுமே இருந்தது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆஃப்டர் மை இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், நான் வந்து ஐடிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் 3.5 years. ஸோ அங்க இருக்கும் போது கூட லைக் ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் சைட் பை சைட். ஸோ அப்படிலாம் அது வந்துட்டு அகெயின் டியூ டு பேஷன் தான். எல்லாருமே வந்து ஒரு மெயின் கெரியர் இருக்கும் அவங்களுக்கு, அதோட சேர்த்து வந்துட்டு தே வில் டூ இட் ஆஸ் அ ஹாபி, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் ஐ வாஸ் டூயிங். பட் சம்வேர் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா வந்துட்டு இதை கம்ப்ளீட்டா ஒரு கெரியரா பண்ண முடியுமா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை அது வந்துட்டு ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 3 years. ஸோ இப்படி ஒரு கெரியர் ஷிஃப்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எனக்கும் இருந்தது. பட் ஐ ரியலி வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை. அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. when I told them I want to give a career shift, so they were really supportive. So I wanted to try. ஸோ அப்படி இருக்கும் போது தான் I chose a different path. ஏன்னா இந்த 3 yearsல அது ஒன் டேல நடந்த டெசிஷன் கிடையாது. அந்த 3 daysலயும் சரி, டிஎன்ஏல இருந்தே நான் ரொம்ப ஹாபியா பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் வந்து நான் ஜாப் போனதுக்கு அப்புறமும் ஐ வாஸ் டூயிங் ஃப்ரீலான்சிங். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நான் ஸோ என்ன மாதிரினா மீடியா சைட். ஸோ நம்ம வந்து அக்ரில நிறைய செக்டார்ஸ் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மீடியா பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படும். எப்பனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்றோம், கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து அங்க வந்துச்சு. ஸோ எங்க வந்து என்னோட மீடியா இன்ட்ரெஸ்டையும் நான் படிச்ச விஷயங்களையும் கம்பைன் பண்ணணும்னு நினைச்சப்போ மார்க்கெட்டிங் ஒரு நல்ல ஃபீல்டா எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை பத்தி மேல படிக்கணுங்கிறப்போ ஐ வெண்ட் அவுட் ஃப்ரம் ஐடிசி. லைக் ஐ குவிட் மை ஜாப். அதுக்கப்புறம் ஐ ஜாயின்ட் இன் an MBA காலேஜ். ஸோ என்ட்ரன்ஸ்லாம் பண்ணிட்டு சிம்பியோசிஸ்ல என்னோட MBA பண்ணேன். ஸோ அந்த டைம்ல ஐ மெட் மெனி அதர் பீப்புள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து மேட்ச். ஸோ நம்ம ரொம்ப முன்னாடில இருந்தே ஃப்ரீலான்சிங் ஒர்க் நிறைய பண்ணிட்டு இருந்ததுனால I wanted to try it as a full time thing. So நான் காலேஜ்ல இருக்கிறப்பவே I started working, taking up projects. So full time வந்துட்டு I wanted to get into my own firm. So அதனால வந்து I tried taking up more projects and working. So அப்படி இருக்கிறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. நாங்க நல்ல ப்ராஜெக்ட்ஸ் டெலிவர் பண்ணோம். நல்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரினா ஒரு ஆட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து மெயின்லி ஃபோக்கஸ் டுவர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நாம எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்றோம்ல. ஸோ எனி ப்ராடக்ட் இப்போ வந்து க்ரோசரிஸ் முதற்கொண்டு வி ஆர் பர்ச்சேசிங் ஆன்லைன். பிக் பாஸ்கெட், க்ரோஃபர்ஸ், அமேசான் டெய்லி. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டே டு டே ப்ராடக்ட்ஸே வந்து நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் இருக்கு. முன்னாடி வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்தது, இப்போ ரொம்ப கிராஜுவலா தெர் இஸ் a shift. செகண்ட் டயர், தேர்ட் டயர் சிட்டிஸ்ல கூட
இந்த மாதிரியான ஒரு growth வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அங்க ஒரு பொட்டென்ஷியல் நான் பார்த்தேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கெரியர் ஷிஃப்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் there is a huge potential in that sector. Digital marketing has whole, அதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. ஸோ அதனால தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிற விதத்துல ஸோ ஐ ஹவ் டன் சம் கப்புள் ஆஃப் கோர்சஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த டெசிஷன் எடுக்கிறது. ஸோ தட்ஸ் ஹவ் வி எண்டட் அப் தேர். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிஜமாவே ஒரு ரொம்ப கஷ்டமான பாத் எடுத்து டிராவல் பண்ணிருக்கீங்கன்றது வந்து நீங்க பேசினதுலயே தெரிஞ்சது. என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, என்னதான் ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், பேஷன் இருந்தாலும் ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது நிஜமாவே ரொம்ப ரிஸ்கியான ஜாப். ஸோ நீங்க அதை எடுத்துக்கிட்டப்போ அதுல எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அண்ட் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ், இல்லைன்னா புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்குன்னா தேர் ஆஃபரிங். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, அந்த இடத்துல எது உங்களை ரெஸ்கியூ பண்ணுச்சு, அந்த 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 விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ இனிஷியலா நான் காலேஜ் முடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் எடுக்கணுங்கிறது என்னோட ஒரு விஷனா இருந்தது கிடையாது. எனக்கு இன்ஃபேக்ட் அந்த மாதிரி யாருமே ஒரு எக்ஸாம்பிள் கூட இருந்தது கிடையாது. நம்ம ஜாப் கிடைச்சிட்டோம், நல்ல ஜாப் வந்துருச்சு, ஸோ நம்ம போய் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல தான் இருக்கு. பட் த பீப்புள் ஐ மெட், என் கூட ஜாயின் பண்ண சில பேர் வந்து they were much inclined towards starting their own business. நான் அவங்க கூட டச்ல இருந்தேன். அவங்க வந்து he started out of the same office. So there is this my close friend called Avinash. So he started his own food business when we were working in ITC. So அப்ப வந்து நான் full time ஜாயின் பண்ணல, but I was working along with him. I helped in couple of his projects. So அப்படிலாம் இருக்கும்போது I really அந்த ஒரு விஷயம் வந்தது. அப்ப கூட நான் வேலையில இருக்கேன், எதுக்கு இது பண்ணணும்னு எனக்கு யோசிக்கல. எனக்கு வந்து பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டப்போ எனக்கு அதை பத்தி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. நாமளே ஏன் பண்ணக்கூடாது, நாமளும் ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபுட் அண்ட் மை மீடியா சைடு ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஃபுட் பிசினஸ் வச்சிருந்தாரு. ஸோ தேர் வாஸ் அ குவிக் செயின் ரெஸ்டாரண்ட், ஸோ குவிக் சர்விங் ரெஸ்டாரண்ட். ஸோ பெங்களூர்ல ஒரு நிறைய இடத்துல அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. அவங்களுக்கு ஆன்லைன்ல வந்து அப்பதான் அந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ எல்லாம் வந்துட்டு இருந்த டைம். ஸோ அப்ப ஆன்லைன் ப்ரொமோஷன் ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களோட சோஷியல் மீடியா செட்டப் பண்ணி கொடுக்கறதுல எல்லாம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ இது வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பண்ணது. ஸோ அப்படிலாம் பண்ண விஷயங்கள் தான் வந்து இட் ஆக்சுவலி லெட் டு த ஃபர்தர் ஸ்டேஜ். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தது. ஸோ உங்க கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப டஃப்பா இருந்தது. இது எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஏன்னா நான் ஒரு ஜாப்ல இருந்து என்ன ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னால எனக்கு நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும், இது இருந்தாலும் ஒரு ஜாப் போக முடியும் அப்படிங்கிறது இருந்தது. மை அட்வைஸ் would be கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி தேவைப்படும். நம்ம பையன் வந்து நல்லா பண்ணுவானா பண்ண மாட்டானா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா யாருக்குமே இது வந்து டக்குன்னு அவங்க யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சொசைட்டி ஸ்ட்ரக்சர்ல நம்ம இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். ஐ திங்க் உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் நம்மளால பண்ண முடியும்னு நாம வந்து கன்வின்ஸ் பண்ணோம்னா நம்ம பேரண்ட்ஸையோ இல்ல வந்து நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இல்லாம உங்களால இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்கோர்ஸ் யூ வில் ஹேவ் டு ஃபேஸ் ஸ்ட்ரகிள்ஸ். கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க, நீங்க ஏன் வந்துட்டு இது பண்றீங்க, உங்களால பண்ண முடியாதுன்னு நிறைய நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கும். பட் ஆன் டாப் ஆஃப் தட் யூ ஷுட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களால வந்துட்டு எவ்வளவு பண்ண முடியுங்கிறத நீங்க நம்பணும். நமக்குள்ள செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும், பட் வெளியில வந்துட்டு நம்ம கண்டிப்பா அதை வெளியில மத்தவங்களுக்கு காட்டாம நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்ட்னு நாம ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதுல தப்புகள் ஏற்படும். நான் வந்து இது ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபுல் டைமா இந்த ஜனவரில இருந்து we are doing this. பட் அதுக்கு முன்னாடியுமே கூட we were taking lot of projects. நிறைய பேர் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்துட்டு it will be really tough. உங்களுக்கு ஒரு விஷயம் செட் பண்ணி நீங்க பேஸ்ல இருந்து கொண்டு வரணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் you should have that passion. அது வந்து கண்டிப்பா அந்த கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு you will feel that security கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரும் அது. ஸோ பி கான்ஃபிடென்ட். உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். எந்த ஸ்கில்லா இருக்கட்டும், இப்போ ஃபுட்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்லை அக்ரி பிசினஸ்ல எனி டைப் ஆஃப் பிசினஸ் எது பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கணும். எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கில் செட் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ அதுக்கப்புறம் உங்களோட அதர் மேனேஜரியல் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து நீங்க கொண்டு வந்து பண்ணணும். ஐ திங்க் ஒன் வேர்ட்ல இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணணும்னா யூ ஷுட் பி ஹேவிங் லாட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்.
அதை வந்துட்டு நீங்க செல்ஃபா நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும், நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது இருந்தா we can definitely do. Still I am like in a very starting stage of my career, but you should have the trust basically. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொன்னீங்க ஒரு சில ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைக் ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டர்பிரினரை எப்போ டிஸ்கவர் பண்ணீங்க, இல்ல என்னால முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்களாகட்டும், இல்லை இப்போ 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு கீழே 4 பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டோட நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ஸ்கில் செட் இருக்கணும், எந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் செட் வந்து எப்பயுமே வேரியடா இருக்கும். இப்போ அந்தந்த பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நீங்க அக்வயர் பண்ணணும். அது வந்து நீங்க காலேஜ்ல இருக்கும்போது டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, லெட்ஸே நீங்க வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ டெக்னிக்கல் சைடா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு நீங்க வந்து ப்ரொஃபசர்ஸ் கிட்ட இருந்து, இல்ல நீங்க வந்து ஒரு ரைட் மென்டாரை நீங்க சூஸ் பண்ணணும். இவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு ப்ரொஃபசர் எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து எப்பயுமே ஒரு அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய. ஏன்னா இந்த ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியும் நான் ஃபீல் பண்றேன். ஒரு கிளாஸை தாண்டி வந்து அவங்களோட மென்டார்ஷிப் அண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸால இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்காங்க நிறைய ப்ரொஃபசர்ஸ், தே சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் so much. நாம வந்து as a student நாம we have to reach out to them. நாம அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து என்னால வந்து ரெகுலர் ஜாப் போகணும்னு எனக்கு இல்ல, எனக்கு என்னால பண்ண முடியும்னு எனக்கு தோணுது, எனக்கு இந்த ஸ்கில்லா இருக்கு, இது எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு போய் கேட்டா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஒரு பர்டிகுலர் டேலண்ட் இல்ல ஸ்கில் செட் என்ன வேணும்னா, ஐ திங்க் யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் எனி டைப் ஆஃப் சேலஞ்ச். ஸோ இந்த ஒரு என்டையரா ஒரு பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே நிறைய பேர் பண்ணிருக்காங்க, சீனியர்ஸ் பண்ணிருக்காங்க, என்னோட பேட்ச்மேட்ஸ் கூட நிறைய பேர், they have their own business. So you will have to face lot of challenges. உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஜாப் ரோல்குள்ள போயிட்டீங்கன்னா you will know இதுதான் உன்னோட ரோல், இதுதான் நீ இது பண்ணணும், இது பண்ணலன்னா உனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் அப்படின்னு தெரியும். பட் ஒரு ஆண்டர்பிரினரா when you're starting your career, you will have to face lot of challenges. You should be ready to accept challenges. என்னால இது பண்ண முடியாது, இல்ல செய்ய முடியாது அப்படின்னு எந்த இடத்துலயுமே வந்து ஒரு நெகட்டிவான அப்ரோச் இருக்கு, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வர விட வேணாம். எதுனாலும் லெட்ஸ் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இது பண்ண முடியாது, இது கஷ்டம். ஆப்வியஸ்லி கண்டிப்பா வந்துட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க. பட் ஆஸ் என்டர்பிரினர் உனக்கு தெரியணும் வந்து ஓகே வி கேன் ட்ரை இட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். லெட்ஸ் கோ ஃபார் இட். இட்ஸ் ஓகே somebody else is saying that it's not possible, it's okay, let me give it a try. நான் என்னோட I'll try my best to make it possible. உங்களால 100% பண்ண முடியலன்னா definitely you will be able to do 70%. So இன்னொன்னு என்னன்னா, when you are taking such efforts, so when you are being positive and taking such efforts, உங்களை சுத்தி இருக்க எல்லா விஷயமும் உங்களை சப்போர்ட் பண்ணும். அது என்னோட கெரியர்ல இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ நான் வந்து டவுட்ஃபுல்லா சரி பண்ணி தான் பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ண நிறைய விஷயங்கள் வந்துட்டு கூட இருக்கிறவங்க வந்து நீங்க எஃபர்ட் பண்றதை பார்த்து they will support you. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு எங்க இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னே தெரியாது. ஸோ அப்படிதான் வந்து என்னோட கெரியர்லயும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் மெட் லாட் ஆஃப் பீப்புள், நிறைய இண்டஸ்ட்ரி மென்டார்ஸ் வந்து நான் மீட் பண்ணிருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்ம ஏன் போய் பண்ணணும், எதுக்கு நாம வந்து இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இல்லாம இஃப் யூ ஆர் ஓப்பன் ஃபார் திங்ஸ், that's going to be that is one attitude any entrepreneur should have. I think students கிட்ட ஜெனரலாவே இருக்கு. பட் யா கண்டிப்பா. ஸோ நீங்க இப்ப சொன்ன விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு கேட்கணும்னு தோணுது. நீங்க இந்த 1.5 years லைக் நான் உங்க ப்ரொஃபைல் பார்த்தப்போ இந்த 1.5 years நீங்க இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ எந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இது வரைக்கும் உங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபினிஷ் பண்ண அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா. நாங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இப்ப நாங்க என்ன பண்றோம்ன்றத ஒரு பிரீஃபா சொல்றேன். ஸோ we are a marketing integrated marketing solution agency. நாங்க வந்து என்னன்னா எனி பிசினஸ், அந்த பிசினஸ் வந்துட்டு அவங்க கிட்ட ப்ராடக்ட் வரைக்கும் அவங்க எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. ஒரு அக்ரிகல்ச்சரல் கான்டெக்ட்ல சொல்லணும்னா ஓகே, ஒரு பேக்கரி இல்லைன்னா ஒரு பிஸ்கட் கம்பெனின்னு வச்சுக்கலாம், ஒரு குக்கீஸ் பிராண்ட் இருக்கு. ஸோ அவங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. பட் அது எப்படி மார்க்கெட் கிட்ட கொண்டு வர்றது, எப்படி வந்து மக்கள் அதை வாங்க வைக்கிறது அப்படிங்கிறப்போ ஸோ என்னோட ரோல் வந்துட்டு எங்க கம்பெனியோட ரோல் வந்து we do digital marketing, we do ad films, நீங்க டிவில பாக்குற கமர்ஷியல்ஸ், அப்புறம் வந்துட்டு நீங்க
எனி அட்வர்டைஸ்மெண்ட் இன் டிஜிட்டல் ஸ்பேஸ் எல்லாமே நாங்க பண்றோம். அலாங் வித் தட் ஐம் இன்டு சம்திங் நியூ கால்ட் அஸ் சானிக் பிராண்டிங். அது சானிக் பிராண்டிங்னா என்னன்னா சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து பிராண்டை ப்ரொமோட் பண்றது. இது ஒன் ஆஃப் த நியூ கான்செப்ட்ஸ். அதை நாங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஃபார்ம்ல. ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா ரீசெண்டா இப்ப ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். இட் வாஸ் வெரி ஹெக்டிக். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்மால் ஆர்கனைசேஷன். ஆஸ் ஆஃப் நவ் we are 10 to 15 people full time and part time workers. ஸோ எங்களுக்கு வந்துட்டு we got an opportunity to work with Paytm. ஸோ எங்களோட ஐடியா வந்துட்டு நாங்க நிறைய பிக் ஏஜென்சிஸோட கம்பீட் பண்ணி எங்களோட ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சிங், பட் வி ரியலி வாண்டட் டு டூ இட். ஸோ நாங்க வந்து அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போ ரீசெண்டா பண்ணோம். அப்போ Paytm இட் வாஸ் லாட் மோர் சேலஞ்சிங். எங்களோட கெப்பாசிட்டிக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. பட் ஸ்டில் வி நோ தட் லெட்ஸ் டூ இட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட தான் நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அப்ரோச் பண்ணோம். அண்ட் இட் வாஸ் ரியலி சக்சஸ்ஃபுல். இட் காட் ஓவர் 7.5 million views across platforms. So it's a big project for us, and I think lot more coming in our way. கண்டிப்பா 7.5 million பீப்புள்ல ரீச் அவுட் பண்றதுங்கிறது இட்ஸ் லைக் ரொம்பவே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தட் சார். வி ஆர் ரியலி ஹாப்பி டு யூ. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிராஸ் செக்டர், இப்போ அக்ரிகல்ச்சர் நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்போ எல்லா செக்டார்லயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குங்க. நான் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரே ஒரு விஷயம் நாம எப்போ ஃபோக்கஸ்டா இருக்குங்கன்னா, நான் இப்ப நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் எந்த மாதிரி ஆளுங்க நான் ரெக்ரூட் பண்ணுவேன். நான் இல்ல, எந்த ஒரு ஆண்டர்பிரினரா இருந்தாலும் அவங்க பிசினஸ்க்கு ஒரு ஆளை நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயியை சூஸ் பண்றப்போ சில பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்கோர்ஸ் டேலண்ட். ஸோ டேலண்டோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி தே ஷுட் பி ரெடி இனஃப் டு டேக் அப் சேலஞ்சஸ், ரைட்? ஸோ நான் என்ன சொல்வேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் லாட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒன்றும் இட்ஸ் நாட் அ டஃப் சப்ஜெக்ட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ நீங்க வந்து ஆன்லைன்லேயே இப்போ நிறைய கோர்சஸ் இருக்கு. நிறைய எக்யூப் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிற அந்த 4 years ஆஃப் யூஜி டைம்ல. ஏன்னா இப்ப நிறைய யோசிச்சிருக்கேன், அந்த டைம்ல நிறைய பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் நிறைய யோசிக்கிறேன் இப்போ. ஏன்னா அப்போ வந்துட்டு நம்ம ஜாலியா தான் இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். பட் அப்கோர்ஸ் என்ஜாய் பண்றதுதான் ஒரு மெயினா இருக்கணும் நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ்ல, ஒரு காலேஜ் லைஃப்ல. அதுதான் எல்லாமே. பட் அலாங் வித் தட் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பேஷன், உங்களுக்கு என்ன நீங்க பண்ண போறீங்கன்ற ஒரு கிளாரிட்டியை வந்து அந்த இனிஷியல் 2 yearsல கொண்டு வந்தா ஐ திங்க் that will be really helpful. உங்களுக்கு அந்த ஒரு 2 yearsல என்ன பண்ணுங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கோர்சஸ் இருக்கு ஆன்லைன்ல. அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஸ்கில்ஸ் எக்யூப் பண்ணிக்கிட்டா எனி ஜாப் யூ கேன் கிராக். ஐ மீன் எனி ஜாப் இன்டர்வியூ யூ கேன் கிராக். ஐ திங்க் அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலாவே இருக்கிற அப்ரோச் வந்து நமக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. அது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம see if you are into BSc agriculture or if you are into food process engineering, so எந்த மாதிரியான ஒரு கோர்ஸா இருந்தாலும் அடிஷனலா உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா நீங்க என்ன அடிஷனலா உங்களுக்கு என்ன டேலண்ட், உங்களுக்கு என்ன நீங்க என்ன டேலண்டடா இருக்கீங்க. ஸோ என்னோட இனிஷியல் ஜாப்மே நான் அப்படிதான் கிராக் பண்ணேன். ஸோ மை கிரேட்ஸ் வேர் நார்மல், லைக் இட் வாஸ் குட். பட் அடிஷனலா வந்து என்னோட மற்ற எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்துட்டு இட் ஹெல்ப் மீ டு கிராக் மை இனிஷியல் ஜாப் அட் ITC as well. ஸோ அந்த ஒரு ஸ்கில்ல வந்துட்டு எந்த ரெக்ரூட்டரா இருந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட், ட்ரை அவுட் நியூ திங்ஸ், நிறைய கோர்சஸ் பண்ணுங்க. அக்ரியோட ரிலேட்டடா இல்லையான்னு பார்க்க வேணாம். இப்போ நிறைய இப்போ எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரியான நியூ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்து எல்லாருமே கத்துக்கணும். அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும், இல்ல வந்து ஐடில இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா செக்டாரையுமே அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். நீங்க என்ன வேணா படிக்கலாம். ஒரு டாக்டர் கூட இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு சின்ன கிளினிக் வச்சிருக்காங்க, அவங்க கிளினிக் ஆளுங்க வரணும்னா அவங்க வந்து ஆன்லைன்ல அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டா தான் அது நடக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒன் சச் கோர்ஸ். ஸோ அதனாலதான் we are in talks with யூனிவர்சிட்டில இருந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டக்ட் பண்றதுக்காக. ஸோ அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கண்டக்ட் பண்றாங்க இப்போ. ஸோ ஒன் சச் திங் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதை வந்து ஒரு செக்டார் ஸ்பெசிஃபிக்கா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிபிக்கலாக இருக்கும். ஸோ
ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, நான் ஃபுட் ப்ராசஸிங் படிச்சிருக்கேன், அதனால ஒரு ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அதுல ஆண்டர்பிரினர் ஆகணும், அந்த மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்ஃபேக்ட் நான் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. இன்ஃபேக்ட் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பேக்கேஜிங் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ எப்பயுமே எனக்கு அந்த ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ரைட் நவ் என்னோட பிரைமரி கம்பெனி வந்துட்டு இட் இஸ் ஆன் மீடியா விச் இஸ் சர்விங் எவ்ரி இண்டஸ்ட்ரி. ஸோ நாங்கள் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட் ரிலேட்டடா ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி ஐம் ஹோப்பிங் இட் ஷுட் ஒர்க் அவுட் இன்னும் ப்ராபப்ளி இன் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் that will also be live. So அதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டு இருக்கு. ஐ எம் கண்டினியூஸ்லி trying to be in touch with industry and do things in this time. So அந்த இன்ட்ரெஸ்டும் இருக்கு கண்டிப்பா. ஸோ நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்க பேரை கொடுத்தப்போ நான் வந்து சரி கொஞ்சம் ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். ஸோ கான்ஸ்டன்டா இட்ஸ் பீன் க்ரோயிங். நான் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்லைட் ஹிட்சையோ இல்லை ஒரு இறக்கத்தையோ நான் பார்க்கவே இல்லை. இட்ஸ் லைக் கான்ஸ்டன்டா வெளியிலேருந்து பார்க்குற எனக்கு வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு எது ஒரு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது இந்த என்டையர் கெரியர் ட்ராக்லயுமே? எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணிருக்கு, இந்நாள் வரைக்கும் எனக்கு அது மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சொல்லுவீங்க? ஐ திங்க் அப்கோர்ஸ் மை பேரண்ட்ஸ், அவங்க சப்போர்ட் வந்துட்டு எப்பயுமே இருந்திருக்கு. ஏன்னா தே ஹேட் அ ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் ஓவர் மீ. ஏன்னா இனிஷியலா வந்துட்டு நான் பண்ண எல்லா விஷயங்களுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலரா பண்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து they have always been proud about what I was doing. அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸா இருந்தது. அப்கோர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு they will be skeptical about you. நீ வந்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ற, நீ வந்து ஒரு வேலையை பார்க்க வேண்டியது தானே, நீ வந்துட்டு இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் மட்டும் படிக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்து நீ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ற, நீ எதுக்கு வந்துட்டு வீடியோ போடுற யூடியூப்ல, எதுக்கு வந்துட்டு நீ வந்து எக்ஸ்ட்ராவா மீடியா ரிலேட்டட் பண்ண, நிறைய பேர் கேட்பாங்க. சில அதுல ஒரு ரெண்டு பேர் வந்து உங்க மேல இருக்கிற அக்கறையில கேட்பாங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு அவங்களால பண்ண முடியல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் லைஃப்லயுமே இருப்பாங்க. மீன் தட் ஷுட் பி லைக் அ மோட்டிவேஷனல் ஃபேக்டர். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூசிங்கா கூட இருக்கும், இவன் என்ன பண்றான், எதுக்கு வந்து இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லி. நம்ம கிளாஸ்லயுமே நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம், ஏன் கூட நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு அதை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து just you keep doing, அவ்வளவுதான். நான் வந்து when I was completing engineering, நான் வந்து கம்ப்ளீட்டா என்னோட ஒரு கெரியர் ஷிஃப்ட் பண்ணுவேன் 3 yearsல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம எப்பயுமே நான் இனிஷியலா சொன்ன மாதிரி பி ஓப்பன் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு எப்ப எது வேணா உங்களுக்கு வந்து வரும். நான் இப்போ பண்றதுக்கு ரீசன் என்னோட டீம், எனக்கு அந்த மாதிரி கரெக்டான ஒரு டீம் அமைஞ்சது. என்னோட லாஸ்ட் 2 yearsல சிமிலர் பேஷன் ஷேர் பண்ற நிறைய பீப்புளை நான் மீட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு யூ டோன்ட் நோ, அது வந்து உங்களுக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. யூ ஷுட் பி ஓப்பன் ஃபார் திங்ஸ். நீங்க கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ யா, கண்டிப்பா சார். ஸோ அடுத்து நான் கேட்க வந்த கேள்வியும் அதுதான். எப்பவுமே வந்துட்டு நம்ம கிராஸ் மேஜர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரொஃபஸர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி, நீ இதுதானே படிச்ச, நீ எதுக்கு இப்போ இந்த வேலையை பார்க்குற, இதுதானே நீ பண்ண போன, எதுக்கு இப்போ இந்த வேலையை பார்க்குறேன்னு கேட்பாங்க. ஸோ மேல ஹையர் ஸ்டடீஸ் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஜாப்லயும் சரி, ஒரு ஃபீல்ட்ல படிச்சுட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படி எடுக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? அட்வைஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இது எனக்கு எப்பயுமே நான் நம்புற ஒரு விஷயம். யூ கேன் பி வாட் எவர் யூ வாண்ட் டு. அதாவது உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா இருக்கலாம். பல பேருக்கு அது பண்ண முடியாது. அதுக்கான ரீசன்ஸ் வந்து ப்ராப்ளி ஃபேமிலி கன்ஸ்ட்ரைன்ஸா இருக்கலாம், இல்ல வந்துட்டு சப்போர்ட்டிவான சிச்சுவேஷன் இல்லாம இருக்கலாம். நிறைய பேருக்கு கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ரெகுலர் ஜாபை விட்டு வெளியில போக முடியாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். எனக்குமே இனிஷியலா அது இருந்தது. பட் ஐ டுக் மை டைம். நான் வந்து அதுக்கான என்னோட பேக்கப் நான் பண்ணிக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் இட் வாஸ் அ ரிஸ்க். ஒரு நல்ல ஜாபை விட்டுட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு ரிஸ்க் தான். ஆனா எனக்கு தெரியும் கண்டிப்பா என்னால பண்ண முடியும்னு. அந்த பிலீஃப் வந்துட்டு ரொம்ப ஒரு டிரைவிங் ஃபேக்டரா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கெரியர் ஷிஃப்ட் பண்றவங்களுக்கு நான் முக்கியமா என்ன சொல்லணும்னா, டோன்ட் வரி அபவுட் திங்ஸ். தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எந்த செக்டர்லயா இருந்தாலும் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது வந்து
ஒன்ஸ் யூ ஆர் இன்டு தேர், நீங்க 30 வயசுல 35 வயசுல கூட நீங்க ஷிஃப்ட் பண்ணலாம். கண்டிப்பா சுத்தி இருக்கவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க, ஆனா நீங்க அதுக்கு ரெடி பண்ணிக்கணும் உங்களை. நீங்க வந்துட்டு அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இப்ப இருக்கிற மாதிரி நீங்க யூடியூப்ல ஒரு 1 வீக் டைம்ல நீங்க கம்ப்ளீட்டா கோடிங் கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஐடி செக்டாருக்குள்ள போக முடியும் ஒரு அக்ரி கிராஜுவேட்னால. ஸோ இப்படி இவ்வளோ ஓப்பனா இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் என்னோட ஃபர்ம் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து ஐ வாஸ் இன் யூகே ஃபார் 7 to 8 months. அங்க நிறைய பேரை நான் மீட் பண்ணேன். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல என் கூட படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 35-36 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வந்து ஒரு டீச்சரா இருந்து முடிச்சுட்டு சடனா வந்து அவங்களுக்கு வேற ஒரு கெரியர்ல ஷிஃப்ட் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டு they came up for their second graduation. ஸோ இந்த மாதிரியான அப்ப வந்து அவங்க யாரும் டவுட்ஃபுல்லா கிடையாது. யாருமே வந்துட்டு எனக்கு இவ்வளவு வயசாகுது நான் படிக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு இதுல இல்ல. நம்ம ஊர்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்க உங்களுக்கு ஆன்சர் சொல்லிக்கிறதோட உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த ஒரு சொசைட்டி ப்ரெஷர் எல்லாத்து மேலயும் இருக்கு. ஆனா அது ரொம்ப வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பாசிட்டிவ் வைப் ஃபார் த என்டையர் சொசைட்டி. உங்களுக்கு ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் மேக் யுவர் பேக்கப். நீங்க ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரிசர்வ் நீங்க பண்ணி வச்சுக்கிட்டு யூ கேன் கோ ஹெட் ஃபார் சம்திங் எல்ஸ். இஃப் யூ ஆர் நாட் ரியலி ஹாப்பி இன் வாட் யூர் டூயிங், ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் நாட் அ ஹெல்தி லைஃப். என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியா மனசுக்கு பிடிச்சதை பண்ணணும். அது யாரா இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஹாப்பியா பண்ணுவாங்க ஜாப், ஸோ அவங்களுக்கு தவிர்த்துலாம். பட் நிறைய பேருக்கு வந்து எதுக்குடா இந்த ஜாப் பண்றோம்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நானும் கொஞ்ச நாள் இருந்தேன். ஸோ அதுதான் என்னை டிரைவ் பண்ணுச்சு. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல யூ ஷுட் பி ரெடி இனஃப் டு டேக் தட் ரிஸ்க். அந்த ரிஸ்க் எடுக்கலனா தான் அது பெரிய ரிஸ்க் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நீங்க வேற ஒரு கெரியர் ஷிஃப்ட் பண்ணி யூ கேன் ஸ்ட்ரகிள். அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா யூ கேன் வின். கொஞ்சம் அந்த கஷ்டங்கிறது யாருமே படல அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. ஸோ ரிஸ்க் எடுக்கலனா தான் ரிஸ்க், சிம்பிளா சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினதுல வந்துட்டு எனக்கே ஒரு அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரோட லைஃப்லையும் அவங்களுக்கு பிடிச்சது அவங்களோட பேஷனை சூஸ் பண்ணுங்கன்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது வந்து உங்கள் லைஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யூர் வேல்யூபிள் டைம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மரியா.